அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வந்து ட்ரிபியூட் டு ஆக்டர் ராஜேஷ். திரு ராஜேஷ் சார் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அருமையான ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர். என்னுடைய தம்பி வழியில் அவர் வந்து எங்கள் குடும்ப நண்பர் ஆகிட்டார். என் தம்பி மேரேஜுக்கு வந்திருக்காரு, என் சிஸ்டர் மேரேஜுக்கெல்லாம் வந்திருக்காரு. எங்கள் குடும்ப நண்பர் பல தடவை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால் நாங்கள் வந்து அவரோட ஒரு நெருங்கி பழகும் ஒரு நட்பு கிடைத்தது. அதில் என்னென்னா, ராஜேஷ் சார் வந்து நடிகர்களே கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படி அப்படின்னா, ஒரு மல்டி டேலண்டடு பர்சனாலிட்டி, ஒரு மல்டி டேலண்டட் மேன். எப்படின்னா, இவர் வந்து நிறைய புஸ்தகங்கள் படிப்பார். வீட்டில் வந்து ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் அவர் வீட்டில் இருக்கு. ரெண்டாவது, படித்த புஸ்தகங்கள் வந்து எல்லாமே அவர் மைண்டில் இருக்கு. படித்தா புஸ்தகத்தில் தான் இருக்கும். சில கான்செப்ட் எதுன்னு தெரியாது, யாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஆனால் அவர் படித்த விஷயத்தை பிற வெளியே சொல்லுவார். அருமையான ஒரு நெரேட்டர், ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு திறனாய்வாளர், நல்ல நடிகர் மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர், நல்ல சமூக ஆர்வலர், நல்ல பிஸ்னஸ் மேன். சினிமாவில் கொஞ்சம் டவுன் ஆன உடனே ரியல் எஸ்டேட்டில் போனார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணார். நிறைய வழியில் தன்னை எக்யூவ் பண்ணிக்கிட்டாரு. யூடியூப்பில் அழகாக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். அவர்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாடல் மாதிரி. ராஜேஷ் சார் வந்து எப்படின்னா, அவர் எந்த ஊருக்கு போனாலுமே அவர் வந்து அந்த ஊரில் உள்ள லைப்ரரிக்கு அந்த ஊரில் உள்ள புத்தக கடைக்கு போய் அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன புத்தகம் வருதோ அந்த புத்தகங்களை வாங்கக்கூடியவர். அந்த புத்தகங்களை வாங்கி அதை வந்து படிக்கிறது. அதில் வந்து இவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் தான். ஃபாரின் புக்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதி அதர் லாங்குவேஜஸில் எழுதி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண புஸ்தகங்கள் நிறையா படிச்சிருக்காரு. ரெண்டாவது, இவர் வந்து அதிகமாக படித்தது வந்து ஜோசிய புஸ்தகம் படிச்சிருக்காரு. புஸ்தகம் படிச்சிருக்காரு. அடுத்து இந்த கம்யூனிசத்தை பற்றி, மார்க்சியம், அதை பற்றி நிறைய படிச்சிருக்காரு. படித்தாலும் இந்த ஜோசியம் வந்து இவர் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கு. யாருக்கும் ஜோசியம் பார்க்கறது இல்லை. ஆனால் ஜோசியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறார், திறனாய்வு பண்ணுறார். இந்தந்த மாதிரி இந்தந்த கட்டத்தில் இது இருந்தா அப்படின்னு. இவர் லண்டன் போனப்போ கார்ல் மார்க்ஸோட கல்லறையில் போய் பார்த்து அந்த கல்லறையை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வந்து மெட்ராஸில் வந்து இப்போ இவருக்கு ஒரு கல்லறை இவருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டார். அவங்க அம்மா, அப்பா, அவர் மனைவி, இப்போ இவரை வந்து அந்த கல்லறையில் தான் புதைக்க போகிறாங்க. பாருங்க, எவ்வளோ அதிசயம் பாருங்க. தனக்குரிய கல்லறையை தானே கட்டிட்டாரு. ஒரு வித்தியாசமான மனிதர். ஒரு ஆசிரியரை புறப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், அம்மா அவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா எல்லாத்தையுமே அன்பா சமமாக பழகினவர். எந்த கட்சி, தான் யாருக்கு சார்ந்தவன், எந்த கொள்கை உடையவன் அப்படின்லாம் வெளிப்படுத்தாம வாழ்ந்தவர். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டாப், நிறைய விஷயங்கள் சொன்னவர். வெரி நாலேஜபிள் பர்சன். ஸ்டாப், நிறைய புஸ்தகம் படித்தவர் நான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருந்தாலும் கூட தலைக்கணம் இல்லாதவர். அது எனக்கு நிறையா தெரியும், உனக்கு என்னையா தெரியும், நீலாம் என் அறிவுக்கு முன்னாடி பூஜ்யம்யா, நாங்களாம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்யா அப்படின்னு ஒரு மமதை இல்லாத ஒரு நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள். ஒரு நல்ல மென்மையான குணம் படைத்தவர், சிறந்த நட்பு வட்டாரத்தில் உடையவர். அவர் வந்து முந்தானேத்து நம்மை விட்டு நீங்கி விட்டார். அவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு. ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே கூட 76 வயசுனா கூட அவர் அந்த மாதிரி இல்லை. எப்பயும் ஆக்டிவாக இருக்காரு. ஹேர்லாம், முடியெல்லாம் ஒரு பொட்டு கூட உதிரவே இல்லை. முகத்துல எல்லாம் எந்த சுருக்கமும் கிடையாது. ரெண்டாவது, எந்த விஷயத்தையும் யோசித்து பேசுறது கிடையாது. அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் இல்லாம திரு ராஜேஷ் அவர்கள் இந்த இறந்த நேரத்தில் நான் படித்த இந்த கவிதையை வந்து உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அது ரொம்ப கொஞ்சம் பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடித்தமான 5 புத்தகங்கள். அந்த 5 புத்தகங்களில் பல விளக்குகள் தந்த ஒளின்ற ஒரு புத்தகத்தை நான் சொல்லியிருந்தேன். லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்ன்னு.
அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கவிதையோட தமிழாக்கம் தான் இது. அது பாருங்க, ஜான் டான்றவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, மரணமே பெருமிதப்படாதே, மரணமே பெருமிதப்படாதே. யாரோ ஒரு சிலர் உன்னை பயங்கரமானவன், வல்லவன் என்றிருக்கலாம். ஆனால் நீ அப்படி அல்ல. யாரோ ஒரு சிலர் உன்னை பயங்கரமானவன், வல்லவன் என்றிருக்கலாம். ஆனால் நீ அப்படி அல்ல. நீ தூக்கி எறிந்ததாக நீ நினைத்துக் கொள்பவர்கள் இறப்பதில்லை. ஐயோ மரணமே, என்னையும் முன்னால் கொல்ல முடியாது. நீ தூக்கி எறிந்ததாக நீ நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இறப்பதில்லை. ஐயோ மரணமே, என்னையும் முன்னால் கொல்ல முடியாது. எங்களது சிறந்த மனிதர்கள் உன்னிடம் வருவார்கள். அவர்களின் எலும்பும் ஆன்மாவும் மிஞ்சும். நீ விதிக்கு வாய்ப்பிற்கு, அரசருக்கு பயமில்லாதவருக்கு அடிமை. விஷம், போர், நோயில் நீ வசிக்கிறாய். கேளிக்கையும் மயக்கமும் எங்களை நன்கு உறங்க வைக்கும். ஓய்விலும் உறக்கத்திலும் சந்தோஷமே கிடைக்கிறது. உன் தொடுகையை விட அவை மேலானவை. ஏன் பெருமிதப்படுகிறாய்? ஒரு சிறிய உறக்கம் முடிந்ததும் நிரந்தரமாக நாம் விழிப்போம். மரணம் பிறகு இருக்காது. மரணமே, நீ மரணம் அடைவாய். இந்த ஜான் டான்றவர் என்ன சொல்றாருன்னா, வேற ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இந்த கவிதையில என்ன சொல்றாருன்னா, மரணமே, நீ வந்து ரொம்ப கர்வப்படாத, நீ ரொம்ப பெருமைப்படாத. நம்மகிட்ட இந்த உலகத்துல பிறந்தவ எல்லாம் வந்து இறந்துட்டாங்க பாத்தியா, நம்மகிட்ட தானே வர்றான். யாரு எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும், பெரிய ஆன்மீக தலைவனா இருந்தாலும், பெரிய கடவுளாவே இருந்தாலுமே, அவன் வந்து கடைசியில நம்மகிட்ட ஏன்ட்ட தான் வரணும் அப்படின்னு மரணம் நினைக்கிட்டான். அப்படி பெருமைப்படாத நீ. ஏன்னா இன்னைக்கு வந்து நீ வந்து மரணம் சொல்றாரு, மரணமே, நீ உன்கிட்ட வரவங்களை எல்லாம் அவங்களுடைய எலும்புகளையும் சதையும் தான் நீ கொல்ல முடியும். அவங்களுடைய ஆன்மாவை நீ கொல்ல முடியாது. இது வரைக்கும் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. ஆனா இறந்தவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். பூமியில சாதிச்சுட்டு தங்களுடைய கால்நடை தடங்களை பதிச்சுட்டு போயிருக்காங்க. உதாரணமா சொல்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு, இறந்தாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நபிகள் நாயகம் பிறந்தாரு, இறந்தாரு. இன்னைக்கு நபிகள் நாயகம் மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய பேர், அலெக்சாண்டர், மாவீரன் நெப்போலியன், மாமன்னன் அசோகன், அவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் மக்கள் சொல்றாங்க, எந்த ஒரு இது சொன்னாலும் சாக்ரட்டிஸ் சொல்றாங்க, அரிஸ்டாட்டில சொல்றாங்க, பிளேட்டோவை சொல்றாங்க. அவங்கெல்லாம் இறந்துதான் போனாங்க. ஆனா எங்க போனாங்க? இறந்ததும் அவங்களுடைய எலும்பும் தோலும் சதையும் தான் பூமிக்குள்ள போயிருக்க ஒழிய அவங்களுடைய ஆன்மா இன்னும் மக்கள் மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைய பேர் நீங்க பாருங்க, உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில மக்கள் மத்தியில போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொல்லுங்க, அடிக்க வந்துருவாங்க. நம்ப மாட்டாங்க. இறக்கலையா அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காருயா, ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காரு அப்படின்னு. அப்படிதான் ஏகப்பட்ட பேர் மக்கள் இன்னமும் மக்கள் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாபெரும் புத்தர் இறந்துதான் போனாரு. அவர் என்ன மறைஞ்சா போனாரு? யாருமே மறையல. மகாத்மா காந்தி இறந்தாரு, நேதாஜி இறந்தாரு. யாருமே என்ன, வருஷம் அவரை நம்ம நினைக்கிறோம், அவர் பேரை நம்ம வைக்கிறோம். அவர் பேர்ல பள்ளிகள் இருக்கு, காலேஜ் இருக்கு, ரோடுகள் இருக்கு, ஊர் இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றாரு, மரணமே, நீ எல்லாரையும் கொண்டுட்டேன்னு நீ ரொம்ப பெருமிதப்படாத. ஒரு விதத்துல நீ வந்து எல்லாரையும் ஒரு நோயை வச்சு, ஒரு அவங்களுக்கு வயதானதை வச்சோ, ஏதாவது ஒரு விதத்துல நீ அவங்கள கொண்டுடலாம். ஆனா அவங்க அழகான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த வாழ்க்கை தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த வாழ்க்கைய, அவங்களுடைய புகழை, அவங்களுடைய பேரை, அவங்களுடைய இமேஜை உன்னால ஒரு நாள் அழிக்க முடியாது என்றார். அதனால மரணம் நீ ஒரு தோத்துப்பான ஒண்ணு என்றார் ஜான் டான். மிக அருமையான ஒரு கவிதை, எனக்கு பிடிச்சமானது. இது வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த லைட்ஸ் ஃப்ரம் த மெனி லேம்ப்ஸ், பல விளக்குகள் தந்த ஒளின்ற புத்தகத்துல இது இருக்கு. அப்துல் கலாம் ஐயா இதெல்லாம் படிச்சுட்டு அவரு சுவைத்துட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எல்லாம் படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். நான் நல்லா அழகா இருக்கும், நல்லா படிச்சு பாருங்க. இதோட கூட அடுத்து இன்னொரு கவிதையை சொல்றேன். நன்றி.
இது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு கவிதை. அதே புத்தகத்துல தான் நான் படித்தேன். கோழைகள் இறப்பதற்கு முன்பே பலமுறை இறந்து விடுகிறார்கள். எப்படி பாருங்க, கோழைகள் இறப்பதற்கு முன்பே பலமுறை இறந்து விடுகிறார்கள். வீரன் மரணத்தை ஒரு முறைதான் சந்திக்கின்றான். நான் இதுவரை கேள்விப்பட்டதிலேயே பெரிய அதிசயம் இதுதான். மனிதன் பயப்படுவதுதான். எனக்கு அது அதி விசித்திரமாக இருக்கிறது. மரணம் ஒரு தேவையான முடிவுதான். எப்போது வர வேண்டுமோ அப்போது வந்துவிடும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. அவருடைய அந்த அவர் தான் அந்த ஜூலியஸ் சீசர் நாடகத்தை போட்டவர். மிகச்சிறந்த ஒரு அறிவாளி இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாருன்னா, ஜூலியஸ் சீசர் மூலமா கோழைகள் தினம் தினம் செத்து மடிகிறார்கள். சின்ன பிரச்சனைகளாம் அவன் பயந்து பயந்து சாவான்றார். தினம் தினம் செத்து மடிவான் கோழைன்றார். வீரனும் ஒரே ஒரு முறைதான் சாவான். எப்ப அவனுக்கு மரணம் வரும்போது தான் அவன் சாவான் அப்படின்றாரு. பாருங்க, கோழைகள் இறப்பதற்கு முன்பே பல முறை இறந்து விடுகிறார்கள். வீரன் மரணத்தை ஒரு முறைதான் சந்திக்கிறான். அத ரொம்ப எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க இவரு. அந்த அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த அந்த ஜூலியஸ் சீசருடைய நாடகத்தை பார்த்தோம்னா, அந்த ஜூலியஸ் சீசருடைய இவர் எழுதின வசனங்கள் எல்லாம் சீசர் பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். ஐ கேம், ஐ சா, ஐ ஹவ் கான்கர்ட் அப்படின்பாரு. நான் வந்தேன், பார்த்தேன், வென்றேன். வந்தேன், அந்த ஊரை பார்த்தேன், அந்த ஊரை ஜெயிச்சிட்டேன் அப்படின்றாரு. அதே ஜூலியஸ் சீசர் தான் சொல்றாரு, ஆபத்து ஆபத்து என்று ஆபத்தை எண்ணி நீ அஞ்சிக் கொண்டே இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை நேரில் சந்தித்து தான் பாரேன். ஆபத்து ஆபத்து என்று ஆபத்தை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை நீ நேரில் சந்தித்து தான் பாரு, ஒன்றும் இல்லாம போகும், தூசியா இருக்கும். நீ ஒரு பெரிய எதிரின்னு நினைப்பீங்க, அவனை போய் என்னடான்னு கேட்டீங்கன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரிதான் உங்களுக்கான எந்த விதமான உங்களுடைய மனக்குழப்பங்களும் பயங்களுமே எல்லாம் ஓடி போகக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வீரனா இருங்கன்றதுதான் ஜூலியஸ் சீசர் சொல்றாரு. அடுத்து லார்டு டென்னிசன் அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையான வார்த்தை. நம்முடைய பயணம் வீடு திரும்புவதில் தான் இருக்கிறது. நம்முடைய பயணம் வீடு திரும்புவதில் தான் இருக்கிறது. இப்போ நான் இருக்கேன், மதுரையில் இருக்கேன். நான் வந்து அப்படியே இங்கேருந்து சென்னை போய், சென்னையிலேருந்து டெல்லி போய், டெல்லியிலேருந்து பஞ்சாப் போய், காஷ்மீர் போய், அப்படியே ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்க்குறேன். ஒவ்வொரு ஊராக போய் சுற்றி பார்க்குறேன். ஒவ்வொரு வீடுகளில் தங்குறேன், ஒவ்வொரு லாட்ஜுகளில் தங்குறேன். மாட மாளிகை, கூட கோபுரங்கள், உச்சமான சாப்பாடு. என்ன சாப்பிட்டாலும் என்னுடைய மனம் என்ன பண்ணுது, என் வீட்டவே நினைக்குது. என்னுடைய மனம் என் வீடு திரும்புவதிலே இருக்கிறது. என் வீட்டுக்கு வரணும், என் மனைவி, என் பிள்ளைகளை பார்க்கணும், அதுல தான் இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த லார்டு டென்னிசன் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பயணம் வீடு திரும்புவதில் தான் இருக்கிறதுனா என்னன்னா, அது இல்லைங்க, நீங்க ஊர் ஊரா சுத்துறது, ஊர் ஊரா மக்களை சந்திக்கிறது, ஊர் ஊரா உணவு சாப்பிட்றது, வித்தியாசமான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றது, அதெல்லாம் கிடையாது. நீங்க நம்முடைய பயணம் வீடு திரும்புவதில் தான் இருக்குது. வீடுனா இம்மை, மறு வீடு, பேரு. அதாவது நம்ம இறக்கணும், கடவுளை போய் சந்திக்கணும், மோட்சத்தை அடையணும். நம்ம வீடு பேற்றை அடைவது தான் அப்படின்றாரு. இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், எல்லாம் பிறந்தோம்னா ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டாப் வரணும், ஒரு ஸ்டாப்ல அப்படியே நம்ம இறங்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். நம் வீடு திரும்புவதில் தான் நம் பயணம் இருக்கிறது. அந்த பயணம் முடிகிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும். அதுதான் இந்த பெரிய அறிஞர்கள் சொல்றது. இதுவும் கூட கடந்து சென்று விடும்னு இது ஒரு கவிதை. பால் ஹேமில்டன் ஹெயின், அதாவது அமெரிக்கால வந்து இந்த கவிதை எழுதும் போது, இந்த கவிதையை பாருங்க, படிச்சவங்க எல்லாருமே இந்த கவிதையை எழுதி பேப்பர்ல எழுதி பிரிண்ட் பண்ணதை அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்களாம். அப்பப்போ எடுத்து பார்த்தாங்க, அப்பப்போ எடுத்து படிச்சாங்களாம். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். என்ன கடந்து போகும்? வாழ்க்கையில நீ மேற்கொள்ற எல்லா விஷயங்களும் கடந்து போகும். இன்பம் கடந்து போகும், துன்பம் வருதா கடந்து போகும், உனக்கு பயங்கரமான அநீதி நடக்குதா அது கடந்து போகும், உனக்கு பெரிய கிஃப்ட் வருதா அதுவும் உன்னை கடந்து போகும். அவர் எழுதுறாரு பாருங்க, பால் ஹேமில்டன் ஹெயின்றவரு. அது நம்ம வந்து மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து ரொம்ப மனசுல நம்ம நினைச்சுக்கிறோம். அவர் என்ன எழுதுறாருன்னா,
நல்லா பாருங்க. தூரத்தில் இருக்கிறாயா தோழா, உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன். தூரத்தில் இருக்கிறாயா தோழா, உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஆறுதல்கள் இதுவும் கூட கடந்து சென்று விடும். துயரம் கடந்து சென்று விடுமா. மேன்மை அடைந்து விட்டாயா, சந்தோஷத்தில் தள்ளாடாதே, மனத்தை கட்டுப்படுத்து. ஆபத்தில் இருக்கிறாயா, மனம் அலைபாய்கிறதா, நம்பிக்கை கொள், இதுவும் கூட கடந்து சென்று விடும். ஆபத்துல இருக்கையா, மனசு தள்ளாடுதா, மனம் அலைபாய்கிறதா, நம்பிக்கை கொள், இதுவும் கூட கடந்து போகும். எல்லாம் போயிருமியா, எதுவுமே நிலைத்து நிற்கக்கூடியது கிடையாது அப்படின்றாரு. கவர்ந்து இழுக்கப்பட்டாயா, உன் மன வேதனையில் அமைதி நிலவட்டும், இதுவும் கூட கடந்து சென்றுவிடும். கவர்ந்து இழுக்கப்பட்டாயா, உன் மன வேதனையில் அமைதி நிலவட்டும். அமைதி, உன் மனசு அமைதி இல்லையா, உன் மனசுல அமைதி நிலவட்டும், இது கூட கடந்து சென்று விடும் அப்படின்றார். பேரிலும் புகழிலும் மமதை கொள்கிறாயா. ஆக நான்லாம் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு வந்த பேரு, எனக்கு வந்த புகழ், மமதை கொள்ளாத, ராஜா போல் தெரிகிறாயா, இதுவும் கடந்து சென்று விடுவோம். பேரு உன்னை விட்டுட்டு போயிடும், உன் புகழ் உன்னை விட்டுட்டு போயிடும். ராஜா மாதிரி சொர்க்க வாசல், சொர்க்கலோகம், சொர்க்க உயர்ந்த வாழ்க்கை, அதெல்லாம் ஓடி போயிருமியா, ஜாக்கிரதையாரு அப்படின்றார். நீ யாராக இருந்தாலும் உன் பாதம் எங்கு சென்றாலும், நீ யாராக இருந்தாலும் உன் பாதம் எங்கு சென்றாலும் இந்த ஞானமுள்ள வார்த்தைகளை கேள், இதுவும் கூட கடந்து சென்று விடும். நீ யாராக இருந்தாலும் உன் பாதம் எங்கு சென்றாலும் இந்த ஞானமுள்ள வார்த்தைகளை கேள், இதுவும் கூட கடந்து சென்று விடும். என்ன அருமை, இதுவும் கூட கடந்து, எதுவுமே ஒன்ற நிலையா இருக்காதுப்பா. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு, இதுவும் கூட கடந்து சென்று விடும். இது ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, ஒரு மண்ணை, இது சிவகுமார், நடிகர் சிவகுமார் இந்த கதையை சொன்னாரு. அப்ப ஒரு மண்ணை அவர் சொல்றாரு, மந்திரியை அவர்கிட்ட உள்ள ஆலோசனை கர்த்தாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாங்க, எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்க. அது என் மண்ணு எனக்கு பெரிய அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கணும். அதை நான் என் மோதிரத்துல நான் பதிச்சு வச்சுக்கிறணும். எப்போ எனக்கு நான் பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்கணும், எனக்கு அமைதி ஏற்படணும். எப்போ எனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் அதை நான் பார்க்கணும், நான் அந்த மகிழ்ச்சியை கடந்து போகணும். எப்போ எனக்கு குழப்பம் ஏற்பட்டாலும் அதுல இருந்து நான் விடுபடணும். அப்படின்னும் போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எழுதுறாங்க. எதுவுமே அவருக்கு திருப்தி இல்லை. கடைசியில இதுவும் கடந்து போய்விடும் அப்படின்ற இந்த வார்த்தை தான். போர்ல தோத்து போயிட்டாரு. போர்ல தோத்து போயிட்டா, மன்னர் போர்ல தோத்து போயிட்டா அப்படியே சூசைட் பண்ற நிலைமையில இருக்காரு. இனி அவ்வளவுதான், எதிரி ஜெயிச்சிட்டான், நம்ம தோத்துட்டோம், நீ இறக்க வேண்டியதான் அப்படின்ற நேரத்துல அவர் அந்த மோதிரத்தை பாக்குறாரு. அதுல எழுதியிருக்கு, இதுவும் கடந்து போய்விடும். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாரு. போய் காட்டுக்குள்ள போய் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி மக்கள் எல்லாம் திரட்டிட்டு அடுத்த படையோட எதிரி மன்னனை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு ஒரே ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம். அந்த பாருங்க, புகழ் உச்சம், தள்ளாட்டம், ஆர்ப்பாட்டம். அதுல அந்த மகிழ்ச்சியில இருக்கும்போது மறுபடியும் விரலை பாக்குறாரு. விரலை பார்த்தா அந்த விரல்ல இதுவும் கடந்து போய்விடும். நீ முதல்ல துன்பத்துல இருந்தியா, அது போயிடும். இப்ப மகிழ்ச்சி வந்துருச்சு, மகிழ்ச்சியும் போயிடும், ஜாக்கிரதையாரு. அப்ப என்ன, எப்பயுமே நீ நியூட்ரலா இரு. மரணம் எல்லாத்துக்கும் பொதுவானது, அது யாரையும் தப்பிக்க விடாது. அது இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம். அது நம்மளை எடுத்துட்டு போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்திலே இல்லை. அதுக்குள்ள என்னன்னா, பெரிய பெரிய ஞானிகள், பெரிய கவிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடக்கிவாசி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிடாத. பேர் வந்துருச்சா, புகழ் வந்துருச்சா, மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா ஓவரா புகழ்ல தள்ளாட்டம் அடையாத. நிதானமா இருந்தேன்னா எப்பயும் நீ வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இந்த கவிதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க மூத்த அன்னை மாதிரி திரு ராஜேஷ் அவர்கள், என்னுடைய தம்பி ராஜ்குமார் திமுக இருக்காப்புல, அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், எங்க குடும்ப நண்பர். இந்த நேரத்துல திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு இந்த 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 கவிதைகளை என்னுடைய அன்பு காணிக்கையாக செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.